ஃப்ரெண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். செங்கோட்டையன் 10 நாள் இபிஎஸ்க்கு கெடு கொடுத்தாரு. நீ என்னப்பா எனக்கு கெடு கொடுக்கறது அப்படின்னு அதிரடியா என்ன பண்ணியிருக்காரு, ஒரு முடிவெடுத்து செங்கோட்டையனோடு சேர்த்து கிட்டத்தட்ட 7 பேர் என்ன பண்ணியிருக்காரு, அதிமுகவின் அடிப்படை உறுப்பினர்கள் இருந்து நீக்கி இருக்கிறார். நீ என்னப்பா எனக்கு கெடு கொடுக்கறது, நான் உன்னை தூக்கி விளாசுறேன் அப்படின்னு செங்கோட்டையனை வச்சு செஞ்சிருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி. ஆனா இது எடப்பாடி பழனிசாமிக்கு நல்லதா அப்படின்னா இல்ல. அதிமுகவுக்கு இது நல்ல growth கொடுக்குமா, வளர்ச்சி கொடுக்குமா அப்படின்னா இல்லவே இல்லை. கூட இருக்கிற பல அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்கள், இரண்டாம் கட்ட தலைவர்கள் ஆலோசனை கொடுத்தும் செங்கோட்டையனை வச்சு வதம் செஞ்சிருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி. இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமி அப்படி பண்ணிருக்க கூடாது. செங்கோட்டையன் என்னப்பா பண்ணாரு, அவரு சுயநலத்துக்காக கேட்டாரு. எடப்பாடி பழனிசாமி மாரி சுயநலவாதியா? கட்சி எக்கேடு கெட்டு போனாலும் பரவாயில்ல, கட்சியில இருந்து யாரு பிரிஞ்சு போனாலும் பரவாயில்ல, ஆட்சிக்கு வந்தாலும் வரலனாலும் பரவாயில்ல, நான் பதவிக்காக இதே மாதிரி இருப்பேன், எல்லாரையும் உதாசீனப்படுத்துவேன் அப்படின்னு சுயநலவாதியா இருக்கிறாரா? இல்லையே. அவரு கேட்டது என்ன? அதிமுக ஒன்றிணையணும். ஒன்றிணைஞ்சா இங்க 2026 சட்டமன்ற தேர்தலை நம்ம ஜெயிச்சிருவோம். அதுக்காக தான் அப்ப அந்த மனுஷன் இந்த அளவுக்கு பாடுபட்டாரு. ஓப்பனா வந்து வெளியே வந்து கேட்டாரு. 6 பேர் வந்து சந்திச்சோம் அப்படின்னு சொன்னாங்க. செங்கோட்டையனை தவிர்த்து மீதி 5 பேர் இது வரைக்கும் வாயை திறக்கவே இல்லையா? ஏன்? ஆமாங்க போய் சந்திச்சோம், எடப்பாடி பழனிசாமி போயிட்டு நாங்க பிரஷர் கொடுத்தோம் அப்படின்னு ஏன் சொல்ல மாட்டேங்கிறாங்க? ஏன்னா சந்தித்தது உண்மை. ஒருவேளை செங்கோட்டையனை இதுக்கப்புறம் கட்சிக்குள்ள வைத்திருந்தால் நமக்கு பெரும் தலைவலியா இருக்கும், நம்ம காணாம போயிருவோம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி பதறி போய் என்ன பண்ணாரு, அதிரடியான நடவடிக்கை அடிச்சு தூக்கி அடிச்சிருக்காரு. ஆனா இது எடப்பாடி பழனிசாமிக்கோ அதிமுக வளர்ச்சிக்கோ உகந்ததல்ல அப்படின்னு தான் நிறைய பேர் என்ன பண்றாங்க, கருத்து தெரிவிச்சாங்க. செங்கோட்டையன் அவர்கள் என்ன பண்றாரு, இந்த செய்தியை கேட்டு நான் எதிர்பார்க்கல, எடப்பாடி பழனிசாமி என்ன நீக்குவாரு அப்படின்னு நான் எதிர்பார்க்கல, பட் இருந்தாலும் அவர் நீக்கினார், மகிழ்ச்சி அப்படின்னு சொல்றாரு. மகிழ்ச்சியா? என்ன சார் உங்களை வந்து கட்சியில விட்டு நீக்கி இருக்கிறாங்க, நீங்க மகிழ்ச்சின்னு சொல்றீங்களா? எனக்கு மகிழ்ச்சி, அவ்வளவுதான், அடுத்த கட்ட பணியை நான் செய்ய போறேன் அப்படின்னு செங்கோட்டையன் அவர்களும் வீர் கொண்டு எழுந்திருக்கிறார். எடப்பாடி பழனிசாமி எல்லாம் பார்த்தவரு சலிச்சு போகவே இல்லை. எம்ஜிஆர் காலத்துல இருந்து ஆட்சி செஞ்சவரு 10 எடப்பாடி பழனிசாமி அவர் பார்த்திருப்பாரு. இந்த எடப்பாடி பழனிசாமி எல்லாம் ஜுஜூப்பி அப்படின்னு செங்கோட்டையன் என்ன பண்றாரு, வீர் கொண்டு எழுந்திருக்கிறார். ஒன்றிணைக்கும் பணியை நான் தேர்ந்தெடுப்பேன், இனி ஒன்றிணைக்கும் பணி நான் செய்ய போறேன் அப்படின்னு செங்கோட்டையன் அவர்களும் கிளம்பி இருக்காரு. இப்ப அடுத்த கட்ட நகர்வு செங்கோட்டையன் என்ன பண்ணுவாரு அப்படின்னா, சசிகலா, டிடிவி தினகரன், ஓபிஎஸ் இவங்களுடைய சந்திப்பு ஆர்கனைஸ் பண்ணிருக்கதா தகவல் வந்திருக்கு. முதலாவது ஓபிஎஸ் அவர்களை போய் சந்திக்க போகிறாரு. ஓபிஎஸ் சந்திச்சிட்ட பிறகு சசிகலாவுடைய பேசிட்டு இருக்காரு, சசிகலாவை சந்திக்க போறாங்க. இதனிடையில டிடிவி தினகரனும் சந்திக்க போறாங்க. சோ இவங்க பிரிந்து கிடக்குறவங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்துட்டா இப்ப எடப்பாடி பழனிசாமி கதி அதோ கதி தான் அப்படின்னு இங்க அரசல் புரசலா பேசப்பட்டிருக்க. இதுக்கு பின்னாடி, அதாவது செங்கோட்டையனை இந்த பதவியிலிருந்து நீக்கணும் அப்படின்னு பின்னாடி இருந்து யார் இயக்குனா, எடப்பாடி பழனிசாமி கிட்ட யாரு சொன்னா அப்படின்னா 2 முன்னாள் அமைச்சர்கள் போய் என்ன பண்ணிருக்காங்க, எடப்பாடி பழனிசாமி சந்திச்சிருக்காங்க. அதாவது செங்கோட்டையன் அவர்கள் நேற்று தினத்துல இது மாதிரி வந்து மனம் திறக்கிறேன் அப்படின்ற பேச்சுல நான் அதிமுக ஒன்றிணையணும் அப்படின்ற ஒரு கெடு கொடுத்து 10 நாள் அப்படின்ற ஒரு டைம் பிக்ஸ் பண்ணி இந்த டைம்குள்ள இவர் சொல்லணும் அப்படின்னு சொன்ன அடுத்த செகண்டே எஸ்பி வேலுமணியும் கேபி முனுசாமியும் எடப்பாடி பழனிசாமி கிட்ட தனிமையா பேசியிருக்காங்க. அண்ணே, செங்கோட்டையனை நீங்க வளர விட்டீங்க, உங்க கதி அதோ கதி தான், இனி நீங்க தலையே தூக்க முடியாது. செங்கோட்டையன் பேச்சை கேட்டு நிறைய பேர் இன்னைக்கு அவர் பக்கம் போறாங்க. நீங்க செங்கோட்டையனை அதிரடியா நீக்கிட்டா எடப்பாடி பழனிசாமி செங்கோட்டையனே நீக்கிட்டாரா? அவ்வளவு பவர் மிக்க தலைவரா? இதுக்கப்புறம் வாய்ப்பு கப்பு சிப்புன்னு எல்லாரும் பொத்திக்கணும், அந்த அளவுக்கு நீங்க வந்து செய்யணும் அப்படின்னு தான் இவங்க 2 பேர் சொல்லியிருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்லியிருக்காரு, வேண்டாங்க, அவரை தற்காலிகமா நீக்கி வைப்போம், அவர் பேசுனது கரெக்டான விஷயம்தான், பட் இருந்தாலும் அது எனக்கு செட் ஆகல, என்னதான் இருந்தாலும் சீனியர் அப்படின்னும் போது தற்காலிகமா அவரை ஸ்டாப் பண்ணி வைப்போம், இல்ல 4-5 பேர் போயிட்டு சமாதானப்படுத்துவோம், இல்ல இவர் இப்படி பேசுறதுக்கான ஒரு மன்னிப்பு கடிதம் கேட்போம் போது நிறைய பேர் ஒத்துக்கவே இல்லையா, செங்கோட்டையனை அதிரடியா நீக்கணும் அப்படின்னு நிறைய பேர் என்ன பண்ணிருக்காங்க, கோரிக்கை வச்சிருக்காங்க. கேபி முனுசாமி, எஸ்பி வேலுமணி. ஏன்னா
கொங்கு பெல்ட்ல எஸ்பி வேலுமணியை தவிர்த்துட்டு இங்க ஒருத்தர் வந்துட முடியுமா அப்படின்னா முடியாது. சோ கொங்கு பெல்ட்ல நான் தான் கிங்கு அப்படி நிரூபிக்கின்றதுக்காகவே செங்கோட்டையனை டாமினேட் பண்ணணும், செங்கோட்டையனை கொஞ்சம் அடக்கி வாசிக்க சொல்லணும், செங்கோட்டையனை காலி பண்ணிட்டா இங்க நம்ம வளர்ந்துருவோம் அப்படின்னு எஸ்பி வேலுமணி ஒரு பக்கம் பிளான போட்டு கேபி முனுசாமியும் கூட கூட்டு வந்து இவங்க 2 பேரும் சேர்ந்து கொடுத்த அழுத்தத்தின் காரணமா எடப்பாடி பழனிசாமி கிட்ட என்ன சொல்லியிருக்காங்க, நீங்க செங்கோட்டையனை நீக்கிட்டா பரவாயில்ல, செங்கோட்டையனை அடிச்சு துரத்தி இருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி, பவர்ஃபுல் மிக்க ஒரு லீடரு, இதுக்கப்புறம் அதிமுக யாரு வந்தாலும் அது ஓப்பனா வந்து பேசுறதுக்கு பயப்படுவாங்கன்னு நீங்க அதிரடி ஆக்ஷன் எடுங்க அப்படின்னு எஸ்பி வேலுமணியும் கேபி முனுசாமியும் 2 பேரும் அவருக்கு ஸ்க்ரூ கொடுத்து எடப்பாடி பழனிசாமி இந்த அதிரடியான முடிவு எடுத்திருக்கிறாரு. இதை தவிர்த்துட்டு கூட இருந்த 7 பேரை நீக்கி இருக்காரு. முன்னாள் எம்பி சத்யபாமா மட்டும் விட்டு வச்சிருக்கிறாரு. ஏன்னா அவங்கள போயிட்டு என்ன பண்ணாங்க, ஆதரவு தெரிவிச்சாங்க, பிரஸ் மீட் எல்லாம் இருக்கும்போது கூட தெரிவிச்சாங்க. ஆனா இருந்தாலும் அவங்கள மட்டும் அவர் டச் பண்ணல. பட் ஏதோ இருக்குது அப்படின்ற மட்டும் ஒரு பேச்சு அறிவு, அது ஒரு புறம் இருக்கட்டும். இப்போ அதிமுகல யாருமே தனித்து பேச முடியாது. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி என்ன நினைச்சிட்டு இருக்காருன்னா தான் கீழே தான் எல்லாருமே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காரு. இப்ப செங்கோட்டையன் ஒரு சீனியர் ஒரு தலைவர், 2ஆம் கட்ட தலைவர், சீனியர், எம்ஜிஆர் காலத்துல இருந்து அவர் ஆட்சி செஞ்சிருக்காரு. அப்பேற்பட்ட மனுஷனையும் எடப்பாடி பழனிசாமி இந்த அளவுக்கு அதிரடியா நீக்கி இருக்கிறாரு. அப்போ கொஞ்சம் அடைக்கு தான் வாசிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா இது ரொம்ப 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 தப்பு. இப்ப எடப்பாடி பழனிசாமிக்கு தான் சிக்கல் மேல சிக்கல் வந்திருக்கு. ஒருவேளை செங்கோட்டையன் அடுத்ததா ஓபிஎஸ்சியும் சசிகலாவையும் டிடிவி தினகரனும் இன்னும் பிரிந்து கிடக்கிற எல்லாரையும் சந்திச்சுட்டா, இவங்க எல்லாரும் ஓரணியில இணைஞ்சிட்டா எடப்பாடி பழனிசாமிக்கு இது தலைவலிக்கு மேல தலைவலி. இப்போ அடுத்த கட்ட நகர்வுக்கு செங்கோட்டை என்ன பண்ணிட்டாரு, எழும்பிட்டாரு. நான் என்ன கட்சி விட்டு நீக்கினீங்க, நான் போராட மாட்டேன், நான் வந்து என்ன பண்ண மாட்டேன், விளக்கம் கேட்க மாட்டேன், உங்களை பழிச்சல பேச மாட்டேன். ஏன் பணி என்ன, அதிமுக ஒன்றிணைக்கணும். ஏற்கனவே அதிமுக ஒன்றிணையணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஓபிஎஸ் நீங்க தூக்கி விசிறடிச்சீங்க. இப்ப என்னைய தூக்கி விசிறடிங்க. நாளைக்கு நாளை பின்ன இன்னும் நிறைய பேர் எழும்புவாங்க, அவங்க எல்லாரையும் நீங்க தூக்கி விசிறடிச்சிருவீங்களா? அப்ப தனி மரமா நீங்க ஒண்டிதான் இருப்பீங்களா அப்படின்னு நிறைய பேர் கேள்விகள் கேட்கிறாங்க. ஆனா இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமி எதுக்கும் மசீர மாதிரி தெரியல. நான் எடுத்த முடிவு தான், பிரிஞ்சு போனவங்களை திருப்பி நான் உள்ள சேர்க்க மாட்டேன். அவங்களுக்கு ஆதரவா யாருன்னா பேசினாலோ, திரும்பியும் அதிமுக ஒன்றிணையணும் அப்படின்னு யாருன்னா குரல் கொடுத்தாலோ செங்கோட்டையனுக்கு நடந்த கதிதான் உங்க எல்லாருக்கும் அப்படின்னு எச்சரிக்கை மணியும் விடுத்திருக்கிறாரு. என்ன நடக்குது அப்படின்ற பொறுத்து இருந்து பார்க்கலாம். சோ செங்கோட்டையன் 10 நாள் கெடு கொடுத்திருந்தாரு இபிஎஸ்க்கு. இப்ப இபிஎஸ் அதிரடியான முடிவெடுத்து செங்கோட்டையனே கட்சியில விட்டு நீக்கி இருக்கிறாரு. அதிரடியான ஒரு விஷயத்தையும் செஞ்சிருக்கிறாரு. இதை பத்தியோட கருத்து அப்படின்ற கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.